வணக்கம் மக்களே, நான் ஜெயச கிளம்புன ஆச்சால். நம்ம இன்னைக்கு பேங்கிங் ஆப்டிடியூட்ல இருந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின் பார்க்க போறோம். நான் எடுத்து வந்து கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய பேசிக்கான கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன் டாபிக். மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் வரலாம். அதுவும் உங்களுக்கு எப்படி வரலாம்னா ஒன்று டேரக்ட் கொஸ்டினா வரலாம், இல்லை அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல வரலாம், இல்லை அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சிக்குள்ள வரலாம். அதனால 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயின்ஸ்ல ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பேசிக்ல இருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். ட்ரெடிஷனல் மெத்தட் நமக்கு தெரியணும். ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி நம்ம பார்ப்போம், பட் ஃபார்முலா எப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் ஃபார்முலா, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஃபார்முலா பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது அமௌண்ட், பிங்கிறது பிரின்சிபல், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னங்கிறது டியூரேஷன், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி தி சிஐ ஆன் அ சம் ஆஃப் ₹25,000 ஆஃப்டர் 3 years அட் த ரேட் ஆஃப் 12% per annum. இந்த கொஸ்டின்ல சம் அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல். பிரின்சிபல் வந்து சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்னு கொடுத்தா அது பிரின்சிபல், அமௌண்ட்னு கொடுத்தாதான் நீங்க ஏன் எடுக்கணும். அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க. 12% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 3 yearsங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், டியூரேஷன். இப்போ இதை எப்படி ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 25,000. இதுல 12% கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12% கொடுத்துட்டாங்க. இதுல 12% அப்படின்னா உங்களுக்கு 3,000 கிடைக்கும். செகண்ட் இயர் இப்ப பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கூட்டு வட்டி நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் நான் எப்படி எடுக்கணும்னா இதுலதான் நிறைய மிஸ்டேக் வரும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல ரொம்ப கவனமா இருங்க. பிரின்சிபல் பிளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் தான் அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபலா எடுத்துட்டே வரணும். அப்போ 25,000 பிளஸ் 3,000 என்னது 28,000. இதுதான் செகண்ட் இயருக்கான பிரின்சிபல் அமௌண்ட். இதோடைய 12%. இதுல 12% எடுத்தீங்கன்னா 3,316 கிடைக்கும். அடுத்தது மூணாவது வருஷம். மூணாவது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், 28,000 பிளஸ் 3,360 வந்து 31,360. இதுல 12% வட்டினா 31,360 உடைய 10% வந்து 3,136. இதுல 2% எடுத்தீங்கன்னா 627.2 கிடைக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வட்டி வந்து 3,763.2. 3 வருஷம் வரைக்கும் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 3 6 plus 6 12, 4 plus 7 11, 9 plus 1 10. இதுதான் எனது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு தேவை கொஸ்டின் அதுதான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது ₹10,123.2, ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெடிஷனல் மெத்தட் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்றதுல இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எக்ஸாம்ல போய் வரும். மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எங்க புரியலையோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.